திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிகளிடம் துப்பாக்கியை காட்டி துணை ராணுவப் படையினர் மிரட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதுபோதையில் பயணிகளை துணை ராணுவப் படையினர் காலணியால் தாக்கியதாக கூறப்படும் புகார் தொடர்பாக தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நேற்று இரவு கோவைக்கு புறப்பட்ட சேரன் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயிலில் முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படை வீரர்கள் சென்றிருக்கிறார்கள். ரயில் புறப்பட்டவுடன் மது குடித்துவிட்டு ரயில் பெட்டியில் இவர்கள் அட்டகாசம் செய்திருக்கிறார்கள். சக பயணிகள் சிரமம் ஏற்படுவதாக அவரிடம் தெரிவித்த போது சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அவரோடு வாக்குவாதம் செய்து அவர்களை மாறி மாறி தள்ளிவிட்டு கத்திக்கொண்டு அந்த ரயில் முழுவதுமாக ஒரு கலவர பூமியாக மாற்றி இருக்கிறார்கள். ராணுவ வீரர்கள் என்பது நாட்டை தேசத்தை பாதுகாக்கக்கூடிய கடமையில் ஈடுபடக்கூடியவர்கள். எவ்வளவு கண்ணியத்தோடு அவர்கள் ரயிலில் செய்யக்கூடிய பொதுவெளியில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூட அவர்கள் பின்பற்றாமல் அவருடைய காலணிகளால் ஷூவால் தாக்கி இருக்கிறார்கள். அதே போல துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஜோலார்பேட்டை அருகே மிகப்பெரிய அளவில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் அவர்கள் அந்த சம்பவ இடத்திற்கு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களோடு அந்த பிரச்சனையில் ஈடுபட்டவர்களை தீவிர ஒரு விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஓடும் ரயிலில் அந்த ரகளில் ஈடுபட்ட மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த அந்த வீரர்கள் அனைவரையும் இறக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் சில மணி நேரம் மிகப்பெரிய அளவில் அந்த இடமே கலவர பூமியாக மாறி இருக்கிறது. சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயில் நேற்று இரவு சரியாக 10 மணி அளவில் சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, ஈரோடு, திருப்பூர் வழியாக கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திற்கு சென்றடைகிறது. காலை 6 மணிக்கு அந்த கோவைக்கு சென்றடையக்கூடிய இந்த ரயில் சேரன் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லப்படக்கூடிய பெயரில் இயக்கப்படுகிறது. இரவு சரியாக 10 மணி அளவிற்கு இந்த ரயிலானது புறப்பட்டு சென்றிருக்க போது ரயிலினுடைய முன்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பொது பெட்டியில், அதாவது முன்பதிவு செய்யாத பயணிகள் ஏறக்கூடிய பெட்டியில் கோயம்புத்தூர் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் ஏறியதாக கூறப்படுகிறது. ஏறியவர்கள் அனைவருமே ரயிலில் மது அருந்திருக்கிறார்கள். குறிப்பாக ரயிலில் மது அருந்தக்கூடாது என்பது பொது விதி. இது போன்ற நடவடிக்கைகளை கண்காணிப்பது யார்? ரயில் பயணிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய, ரயிலை ஒரு பாராக மாற்றக்கூடிய ராணுவ வீரர்களுடைய நடவடிக்கையை தட்டி கேட்க வேண்டிய காவல்துறையினர், பாதுகாப்பு படையில் ஈடுபடக்கூடியவர்கள், ரயில்வே போலீசார் போன்றவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்கிற பிரச்சனை எழுகிறது. போதையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அங்கு இருக்கக்கூடிய சக பயணிகளை மத்திய பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் தனது துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்கிறார். ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் முழுவதுமாக பயணிகள் அனைவரும் அலறி எடுத்துக் கொண்டு கீழே இறங்கி ரயில்வே போலீசாருக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மது அருந்திய மத்திய ராணுவ படை மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் அனைவருமே ரயிலிருந்து இறக்கிவிட்டால் மட்டுமே நாங்கள் பயணிக்க முடியும், இல்லை என்றால் எங்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்த ஜோலார்பேட்டை அந்த ரயில்வே உதவி ஆய்வாளர் ஜெயக்குமார் என்பவர் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட பயணிகள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிறகு மத்திய ரிசர்வ் அந்த பாதுகாப்பு படை வீரர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கீழே இறக்கி மாற்று ரயில் மூலமாக அனுப்புவதாக கூறி அவரை ஹைதராபாத் ரயில் மூலமாக அவர்களுக்கு திருவனந்தபுரம் செல்லக்கூடிய அந்த ரயிலில் அனுப்பியிருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறது. மத்திய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கியை காட்டியது யார்? பொதுவெளியில் அதே போன்ற ரயில் பயணிகளிடம் இது போன்ற அத்துமீறலில் ஈடுபட்ட நபர்கள் யார் யார் என்று கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதுபோன்று பொதுவெளியில் பயணம் செய்யக்கூடிய மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக கடுமையான நடவடிக்கை இனிமேல் எடுக்கப்பட வேண்டும் என்பது பயணிகளுடைய கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.